தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்கள் இவ்வளவு பேர் படிக்கிறாங்க. சொன்னால் உடனே அவன் என்ன சொல்லுவான்னா, ஆமாம் நீங்கள் வந்து படிக்க வச்சிங்களா, ஔவையார் படிக்கலையா, காக்கை பாட்டினார் படிக்கலையா அப்படின்னு அவன் கேட்பான். நம்ம கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம், ஔவையார் படித்தாங்க சரிதான், ஆனால் நடுவில் எங்கள் அப்பத்தா படிக்காமல் போனாலே ஏன்டா படிக்காமல் போனான்னு மட்டும்தான் கேட்க வேண்டியது. என் அப்பத்தா படிக்கலைங்க, இவ்வளோ பெண்கள் உட்காந்துருக்கீங்க. 1960க்கு முன்னாடி பிறந்த எல்லோரும் 10ஆம் வகுப்பு வந்து சேர்ந்துருப்பது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் படிக்காமல் வீட்டில் சும்மா இருக்க ஒரு பெண் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. யாருமே ஒரு வீட்டில் கூட ஒரு பெண் கூட இருக்க மாட்டான். படிக்காத ஆம்பளை பிள்ளை வீட்டில் இருப்பான், சுற்றிக்கிட்டு இருப்பான், பைக் வச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் பொம்பளை பிள்ளை படிக்காமல் இருக்கவே இருக்காது. பொம்பளை பிள்ளை படிக்கலைன்னா ஒரு குடும்பமே பதறும். ஏன் வீட்டில் பொம்பளை பிள்ளை படிக்கலைன்னு, பொம்பளை பிள்ளை படிக்க அனுப்புங்கன்னு. நம்ம எப்படி இங்கே வந்தோம்? இது பெரியார் யோசிச்சது, இது அண்ணா யோசிச்சது, இது கலைஞர் யோசிச்சது, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் யோசிச்சது. அதனால தான் நீ படி படி படிங்கிறது. தேர்தல் முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு கல்வித்துறையின் சார்பாக நேரு விளையாட்டரங்கத்தில் கூட்டம் நடந்துச்சு. அங்கே வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதில் ரொம்ப பிரமாதமான ஒரு சொன்னார். கீப் ரன்னிங், கீப் ரன்னிங், கீப் வின்னிங், கீப் ஷைனிங் அப்படின்னு. நீங்கள் படித்துக்கொண்டே இருங்கள், ஜெயித்துக்கொண்டே, ஓடிக்கொண்டே இருங்கள், மின்னிக்கொண்டே இருங்கள் அப்படின்னு, வென்று கொண்டே இருங்கள்னு. இந்த அரசாங்கம் உங்களோடு இருக்கிறதுன்னு. நான் பணம் தரேன் உங்களுக்கு, நீங்கள் படிங்க, படிக்கிற தவிர ஒன்றும் செய்ய வேண்டாம், பிள்ளைய பூரா படிச்சிருக்கேன் போதும் அப்படின்னு. ஏன் இவ்வளோ படிக்க சொல்கிறோம் பொம்பளை பிள்ளையில? ஏன் அப்படின்னா, அந்த பொம்பளை பிள்ளைய ஏற்கனவே போன தலைமுறை படித்ததுனால தான் இந்த தலைமுறையில் மொத்த இந்தியாவிலையும் யாருமே சிந்தித்து பார்க்க முடியாமல் நம்ம 40க்கு 40 ஜெயிக்கிறோம். வீட்டில் இருக்க பெண் சொல்லுவாள்ல, ஆணுக்கு சொல்லுவாள்ல போய் என்ன நடந்திருக்கீங்க அப்படின்னு. இந்த நாட்டில் உயர்கல்வியில் அதிக அளவில் பெண்கள்ங்கிற பற்றி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் கல்வி என்பது நம்ம இப்போ 8ஆவதுலேருந்து கடந்து 10ஆவது வர்றது கல்வி இல்லை. 10ஆவது முடித்து கல்லூரியில் பிஏயோ பிஎஸ்சியோ படிக்கிறது கல்வி இல்லை. அதை நம்ம கல்வியாக நினைக்கல, அது போதாது. அதுக்கு மேலே எம்ஏ எம்எஸ்சி போஸ்ட் கிராஜுவேட்டு முதுகலை எம்ஏ எம்எஸ்சியோ நம்ம கல்வியாக நினைக்கிறது இல்லை. நம்ம எதை தெரியுமா கல்வியாக நினைக்கிறோம்? எம்ஃபில் படிக்கணும், ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும். ஆராய்ச்சி படிப்பு படித்தா தான் கல்வி. அப்படி இந்தியாவில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற பெண்கள்னு லிஸ்ட் எடுத்திங்கன்னா மொத்த இந்தியாவில் 52 பெண்கள் தமிழ்நாட்டிலேருந்து படிக்கிறாங்க. மிச்சம் 48 பேர் தான் எல்லா மாநிலத்திலேருந்து படிக்கிறான். ஜம்மு காஷ்மீர்லேருந்து கேரளா வரைக்கும் 48 பேர் தான் பொம்பளை பிள்ளை தான் படிக்குது. ஆனால் 100ல் 52 பொம்பளை பிள்ளைய தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்குது. அதனால நம்ம தான் பொம்பளை பிள்ளைகள் படிக்க வச்சுருக்கோம். இங்கே தான் இவ்வளோ பொம்பளை பிள்ளை படிக்குது. அப்படி படிக்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து பெண்களுக்கான ஊக்கத்தொகையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். படிங்க படிக்கணும். இப்போ எல்லோருக்கும் இருக்கிறதை போல் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டுமே பணம் கொடுக்குறீங்களேன்னு நம்ம முதல்கிட்ட கேள்வி எழுப்பப்படுறதுனால, இல்லை நான் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கொடுக்குறேன், ஆம்பளை பிள்ளை படித்தாலும் மாதம் 1000 ரூபா கொடுக்குறேங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ இப்போ பயலும் படிக்கணுங்கிற எண்ணம் வரும். முதல்ல பைக் ஓட்டி சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டாம், நம்ம வேலைக்கு போனால் படிப்போம் அப்படின்னு. அப்போ ஒரு தலைமுறை படிப்பதற்கான கவனம் செலுத்துகிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதற்கான துவக்கம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சியினுடைய தொடக்க காலத்திலிருந்து வருது. எல்லா நேரமும் எவருக்கும் கிடைப்பது நம் பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும்ங்கிற இடம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தை தோற்றுவித்தது திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், பெரியாரும் அண்ணாவும். அதனால தான் அண்ணா வந்து 1928 கண்ட கனவு பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்பது. 1928 சொல்கிறார் பெரியார், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுக்கணும், கொடுத்தா தான் மதிப்பாங்க என் வீட்டில்னு. அதை சொன்னதை கலைஞர் அவர்கள் 1989 சட்டமாக்குறாரு. ஒரு பெரியாரின் கனவு சட்டமாவதற்கு கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது, நடத்திருக்கு. அப்போ இதை போல தம்பிமார்கள் எல்லாரும் அதிகாரத்துக்கு வந்ததுனால பெரியாருடைய கனவு ஒவ்வொன்றும் நிறைவேறியது. இது தொடர்ந்து நிறைவேறணுமா? ஆமாம். இதை போல விஷயங்கள் இந்தியாவுக்கு முன்மாதிரி மாநிலமாக நாம் எல்லோரும் சொல்வது போல் திராவிட மாடலாக இருப்பதற்கான வாய்ப்பு தொடர வேண்டும். ஒரு கட்சி இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு கட்டுக்கோப்போடு எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ இரக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்த பிறகும் இவ்வளவு உயிர் துடிப்போடு அடுத்தடுத்த தலைமுறை கடந்து வருவதற்கு இல்லையா, அது நீங்கள் இந்தியாவில் எந்த கட்சியை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இப்படி ஒரு கட்சி இருக்காது. தலைவர் கலைஞர் அவர்கள் மறைகிறார். மறைந்த பிறகு நம்முடைய தளபதி அவர்கள் பொறுப்பேற்கிறார். ரெண்டும் அவ்வளவு இயல்பாக ஒரு சிறு சலசலப்புமின்றி ஒரு நாள் இரவு வந்து அடுத்த நாள் காலையில் உதயசூரியன் உதிப்பது போல இவ்வளவு இயல்பாக ஒரு அதிகார மாற்றம் கட்சிக்குள் நடந்தது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியிலும் இந்தியாவில் நடந்தே கிடையாது. அப்போ அதற்கான அடித்தளங்கூட அதுக்கான உழைப்போடு இருப்பது இருக்கு இல்லையா, இன்றைக்கி நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கோம்.
நம்ம தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சொன்ன 40க்கு 40 அப்படிங்கிற அவருடைய கட்டளையை ஏற்று அமைச்சர் பெருமக்களிலிருந்து மாவட்ட செயலாளர்களிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் செயல்பட்டு இவ்வளவு வீச்சோட இந்தியாவே ஆச்சரியப்படும் வகையில் 40க்கு 40ஐயும் வென்று கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். அதில் மகிழ்ச்சி அடைகிறாரு முதல்வர். அவர் தான் காரணம். நம்ம EVKS இளங்கோவன் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் தலைவர் சொன்னது போல இந்த வெற்றி வந்ததற்கான ஒரே காரணம் தலைவர் ஸ்டாலினும் இந்த திராவிட மாடல் ஆட்சியும் தான். ரொம்ப சத்தமாக சொன்ன முதல் கூட்டணி கட்சி தலைவர் அவர் தான். ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க கூட்டணி கட்சியாக இருக்காள் பூரா, ஏன்னா அவனுக்கு தெரியும் சொன்னா தான் ஓட்டு போட முடியும்னு. ஜெயிச்சதுக்கு அப்புறமும் ஒருத்தர் வலுவாக சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு அந்த இடத்துல EVKS இளங்கோவன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா எந்த சிறு சலசலப்பு வந்த உடனே சும்மார் எல்லாரும் இதுக்கு காரணம் தலைவர் தான், அவருடைய ஆட்சி தான், அதனுடைய சிறப்பு திட்டங்கள் தான் சொல்லி அடக்கணும்ல. அப்படி ஒரு விஷயம் நம் கட்சிக்குள்ளும் நடக்க வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு தலைவர் அவர்கள் கலைஞர் தலைவராக இருந்த பொழுது தொடர்ச்சியாக உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதி கொண்டே இருந்தார். என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். தலைவர் என்ன நினைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதன் பிறகு வந்த நம்முடைய முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மிக தெளிவாக அதை குறிப்பிடுகிறார். நான் தலைவர் கலைஞர் இல்லை, அவரை போல எழுத்தாற்றலோ பேச்சாற்றலோ எனக்கு கிடையாது, எனக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு 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 மட்டும்தான் சொல்கிறாரு. அதற்கேற்றபடி கலைஞரை அவர் எந்த இடத்துல மிஞ்சுறாரு அப்படின்னா அந்த உழைப்பில் தான் மிஞ்சுறாரு. நாம் கலைஞரை அந்த வயதில் இப்படி சுற்றி பார்த்ததில்லை. தொடர்ச்சியாக இத்தனை நிகழ்ச்சி, இத்தனை கட்சி நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி அப்படின்னு உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பொதுவாக கட்சியில் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன் கடுமையாக நடந்துக்க மாட்டேங்கிறார், ஏன் கடுமையாக சவுக்கு எடுக்க மாட்டேங்கிறார், ஏன் இன்னும் அந்த நாகரிக அரசியல் நடத்தி கொண்டே இருக்கிறாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மொத்த கட்சியில் இருக்கு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இன்னும் கடுமையாக இருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கும்போது அப்போ அவர் நேரடியாக என்ன நினைக்கிறார் என்பதை தெரிந்தால்தான் கட்சியில் கடைசியில் இருக்கிற வேளச்சேரியில் இருக்கிற ஆனந்தனுக்கு கீழே இருக்கிற எல்லோருக்கும் செயல்படுறதுக்கான ஒரு ஊக்கம் வந்து சேரும். அப்போ நான் நினைப்பது இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறது. இன்னும் 2 ஆண்டு காலத்தில் தலைவர் அவர்கள் 200 தொகுதியை வெல்லுவதுதான் நம் இலக்குன்னு சொல்கிறாரு. அடுத்தடுத்த நோக்கி நகல்றோம். இது வந்து இவர்கள் எல்லாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு இயல்பு. 15 சீட்டு நின்று 15 சீட்டுக்கு முதல்ல ஜெயித்த பொழுது 14 பேர் தோற்று போனாங்க. மிச்சம் ஜெயித்த ஒரே ஒருத்தர் கலைஞர் தான் மறு தேர்தல்னு சொன்னார் இல்லையா? அந்த தேர்தல் ஜெயித்த உடனே கலைஞர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? உடனடியாக சிந்திச்சது அடுத்த 5 வருஷம் கழிச்ச தேர்தலை. நம்ம அடுத்த தேர்தலை சந்திக்கணும்னா குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபா வேணும்னு அண்ணாட்ட போய் சொன்னோம்னா அண்ணா சொன்னாரா 10 லட்ச ரூபாய்க்கு எங்கேயா போகிறது விட்டாரான். அதெல்லாம் நான் திரட்டுறேன், ஆனால் 10 லட்ச ரூபா இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது அப்படின்னு ஒரு தேர்தலில் வென்று அன்றே அடுத்த தேர்தலை நோக்கி சிந்திப்பது. இந்த தேர்தல் ஜெயிச்சாச்சு, இது முடிஞ்சு, அடுத்த தேர்தல் என்ன அப்படின்னா அப்படி 40க்கு 40 ஜெயிச்ச உடனே நம்முடைய தலைவர் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம 200 ஜெயிக்கணும் அப்படின்னு. 40க்கு 40 கணக்கெடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 221 ஜெயிச்சிருக்கோம். 240ல் 221 தொகுதி ஜெயிச்சிருக்கோம் சட்டமன்ற தொகுதி, சரியா? ஆனால் நேரடியாக சட்டமன்ற தொகுதியில் 200 ஜெயிக்கணும் டார்கெட் வைக்கிறார் இல்லையா? வைக்கும்போது இந்த கட்சியில் இருப்பவர்கள் இந்த தலைவர் என்ன நினைக்கிறான்னு நினச்சா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய தலைவர் நாகரிக அரசியலே நடத்தி கொண்டிருக்கட்டும், நல்லது தான். யாரோ ஒருத்தர் நடத்தணும்ல, யாரோ ஒருத்தர் மேலே தூக்கணும்ல. இன்னும் இறங்கி 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 போனால் எவ்வளோ இறங்குறது, வேண்டாம், நம்ம உயரத்தில் இருக்கணும். ஆனால் தலைவர் என்ன நினைக்கிறார் என்பதை நான் எப்படி நேரடியாக தெரிந்து கொள்வது? நான் ஒரு கட்சியின் கடைசி தொண்டனாக இருக்கிறேன். நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா இன்னைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க வேண்டியது தன்னுடைய மனசாட்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற இந்த கட்சி நான் நினைக்கிறேன். ஏன்னா தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் இந்த குழப்பம் வந்த பொழுது நேரடியாக இவர் என்னுடைய மனசாட்சின்னு அறிவித்தார். திரு மாறன் அவர்களை என்னுடைய மனசாட்சின்னு அறிவித்தார். காரணம் கட்சிக்கு தெரியணும் அடுத்து அவர் சொல்வதை முழுமையாக கேட்பது என்பது. அப்போ இங்கே முழுமையாக கேட்பதற்கு ஒரு ஆள் வேணும். தலைவர் அவர்கள் இந்திய அளவில் அரசியல் நடத்தட்டும், நாகரிக அரசியல் நடத்தட்டும், ஆட்சிக்கான திட்டங்களை பார்க்கட்டும். ஆனால் இந்த கட்சிக்கு தேவை அவருடைய மனசாட்சியாக செயல்படுகின்ற ஒருத்தர். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவில் துணை முதலமைச்சர் ஆயிடுவார் எல்லா பத்திரிகை எழுதுகிறாங்க. துணை முதலமைச்சர் ஆவது என்பது ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி கவலைப்பட வேண்டியது. ஆனால் ஒரு கட்சியாக இத்தனை ஆண்டு காலம் கட்டுக்கோப்பாக இருந்த ஒரு கட்சி
தொடர்ச்சியாக இருப்பதற்கு, இந்த நேரடியாக உடன்பிறப்புகளோடு தொடர்பு கொள்வதற்கு, இந்த கட்சியின் தலைமை என்ன நினைக்கிறது என்பதை ஒரு கடைமட்ட தொண்டன் புரிந்து கொள்வதற்கு தலைவரின் மனசாட்சியாக உதயநிதி அவர்கள் அறிவிக்கப்பட்டால் வருகின்ற தேர்தலில் 234க்கு 200 என்பது எளிய இலக்கு. அந்த இலக்குக்கான தொடக்கமாக இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா கூட்டம் அமையட்டும் என்று வேண்டி விரும்பி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.